ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங் பக்கம் நம்ம ஹீரோ மார்க் ஓடி போய் ஒரு பையனை பிடிக்கிறாரு. அங்க அவனோட சீக்ரெட் கிரஷான லியா அப்படின்ற பொண்ணும் அங்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்கும் ஆகுறாரு. கண்ணுல கோவத்தோட அவளை அப்படி பார்த்ததுமே அவங்களோட கிளாஸ்மேட்டை புடிச்சு வெளுத்தும் வாங்கிடுறான். கடைசியில அவளோட அண்ணனுங்களையும் சேர்த்து ஹாஸ்பிடல் சேர்க்கிற அளவுக்கு பயங்கரமான அடியை கொடுத்துட்டான். பயந்து போன லியா போலீஸ்க்கோ போன் பண்றா. மார்க்க போலீஸ் பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுமே அவனோட வெறி அடங்கவே மாட்டேங்குது. அதே நாள்ல லியா சியோலுக்கும் கிளம்பி போறா. தான் மாட்டிக்கிட்டத உணர்ந்த மார்க் வீட்டுல பணத்தை திருடிட்டு அவ பின்னாடியே ஓடுறான். வருஷங்களும் ஓடி போகுது. இப்ப சியோல ஒரு கேப் டிரைவரா பழப்பைய ஓடுறா மார்க். வண்டியில ஏற ஒரு கஸ்டமரை பார்த்ததுமே அப்படியே ஷாக்கும் ஆகி நிக்கிறான். வண்டி போயிட்டே இருக்கும் போதுதான் தான் ஊரை பத்தி சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணுக்காகவே இந்த சியோலுக்கு வந்ததாவும் சொல்றான். அப்பதான் இந்த லியாவுக்கு தன்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி புரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சந்திக்கிற இந்த மொமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாவும் மாறுது. சிரிச்சு சிரிச்சு கீழே விழுந்த லியாவை கேலி செஞ்சுட்டே வரப்ப ரோட்ல போற சில குடிபோத ஆசாமிங்க அவளை தப்பாவும் பேச வராங்க. லியா அதை கண்டுக்காம விட்டாலுமே தன்னோட லியாவை தப்பா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த குடிபோத ஆசாமிங்களை போட்டு அடிக்கிறதுக்காக கிளம்புறான். எப்பவும் போல அவனோட முன்கோவத்தை பார்த்து பயந்த லியா சண்டை பெருசாகிறதுக்கு முன்னாடியே அவனை கையோட இழுத்துட்டு ஓடி போயிடுறா. லியாவோட ரூமுக்கு வந்த மார்க் அங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு பழைய போட்டோவை பார்த்து யாருன்னு விசாரிக்கிறான். அது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அந்த போட்டோவை தூக்கி போட சொல்லி சொல்றான். ஆனா நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா என்ன பண்றது, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க தங்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா அவன் இல்ல எனக்கு இப்போ வெளியே போகணும் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பேச்சு அப்படியே மாத்திடுறா. சரி நானே கூட்டிட்டு போறவா தண்ணிக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பீச்சுக்கு இவனோட ஃப்ரெண்டோட ஸ்போர்ட்ஸ் கார்லயே கூட்டிட்டு போறா. இவளும் அந்த நாள் ரொம்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள அறியாமையே அவன் அவளுக்கு முத்தமும் கொடுத்துடுறான். இவ்வளவு நாளா பிரிஞ்சு போன இவங்களோட வாழ்க்கை கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் மாற ஆரம்பிக்குது. கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடந்த கால காயங்களையும் பாரங்களையும் மன்னிப்பாலையும் அன்பாலையும் கடந்து செல்லும் போதுதான் வாழ்க்கைக்கான உண்மையான நிம்மதியும் புதிய தொடக்கமும் ஆரம்பமாகுதுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.